வணக்கம். காந்தியடிகள் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் பிறந்தாருங்க. போர்பந்தர்ல பிறந்தாரு. அவருடைய அன்னையின் பெயர் புத்லிபாய், அவருடைய தந்தையின் பெயர் கரம்சந்த் காந்தி. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா காந்தியடிகள் தன்னுடைய அன்னை தந்தைக்கோட எப்படி வளர்ந்தாரு, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். காந்தியடிகளாருடைய அன்னை ரொம்ப தெய்வ பக்தி கொண்டவங்களாம். அவங்க சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம், சூரியனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உணவே சாப்பிடுவாங்களாம். மழை காலங்கள்ல மேகமூட்டமா இருக்கும் இல்லைங்களா, அப்ப சூரியன் எப்போ வரும்னு தெரியாது. மேகங்கள் கலந்தாதான் அந்த சூரியன் வரும். அந்த நேரத்துல அவங்க உணவு எடுத்துக்காம இருப்பாங்களாம். அப்ப காந்தியடிகளாருக்கு சிறு வயது. அந்த மாதிரி நேரத்துல பசங்களோட விளையாட போகாம அவரோட வீட்டு வாசல்லே நின்று மேகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாருங்களாம். மேகம் கொஞ்சம் கலைந்து சூரியன் அவர் கண்ணுக்கு தென்பட்டவுடனே ஒரே ஓட்டமா ஓடி போய் தன்னுடைய தாயை கூட்டிட்டு காட்டுவாருங்களாம். காந்தியடிகளார் சூரியனை தன்னுடைய தாய்கிட்ட காட்டிட்டு, சூரியனை பார்த்துட்டல்லமா, இனிமேல் நீ உணவு எடுத்துக்கலாம், உணவை சாப்பிடாம இருக்காதீங்கன்னு சொல்லுவாருங்களாம். அந்த சிறு வயதிலே தன்னுடைய தாய் மேல எவ்வளோ ஒரு பாசம் பாருங்க. காந்தியடிகளாருக்கு தன்னுடைய தந்தை மீது நிறைய பாசம்ங்களாம். அவர் திவான் பணியில இருந்தாருங்களாம். அந்த நேரத்துல ரொம்ப சிறு வயதிலே காந்தியடிகளாருக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இந்த கல்யாண பேச்சுக்காக மாட்டு வண்டியில இவங்க எல்லாம் குடும்பத்தோடு போயிட்டு இருக்கிற நேரத்துல மாட்டு வண்டியோட சக்கரம் கவிழ்ந்து கீழே அவங்க தந்தை எல்லாரும் விழுந்துட்டாங்களாம். அதுல அவங்க தந்தைக்கு நிறைய அடிபட்டுச்சுங்களாம். அப்ப காந்தியடிகளார் ரொம்ப துயரம் பட்டாருங்களாம். ரொம்ப மனக்கவலையோட அவங்க தந்தைய அந்த இடத்துல இருந்து தூக்கி அவருக்கு என்ன பணிவிட செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மேற்கொண்டு அந்த பெண் வீட்டாருக்கே போனாங்களாம். அதே மாதிரி காந்தியடிகளாருடைய தந்தை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அவரால் நடக்க இயலாம போயிடுச்சுங்களாம். அந்த நேரத்துல காந்தியடிகளார் தன்னுடைய பள்ளியை முடிச்சுட்டு வந்த உடனே தந்தை பக்கத்திலே அமர்ந்திருப்பாருங்களாம். அமர்ந்திருந்து அவருக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ எல்லா சேவையும் அவர் செய்வாருங்களாம். தந்தையை விட்டு நகரவே மாட்டாருங்களாம். தந்தை மேலேயும் தாய் மேலேயும் காந்தியடிகளாருக்கு அவ்வளவு பாசமா. காந்தியடிகளாருடைய இளமை பருவம் நாளைக்கு தொடருங்க. இன்னைக்கு நாள் எல்லாருக்கும் நலமா அமையும். நல்விடியல். வணக்கம்.